ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சதீஷ். இது ஒரு கொஞ்சம் பெருசாக ஒரு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இது சேனல் ஸ்கொயர் டியூப்பில் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் இதில் தான் இருக்கும். ஒரு 12 அடி லென்த்து நீட்டு, 12 அடி ஹைட்டுக்கு. நம்ம 12 அடிக்கு 2 அடி அந்த அளவில் தொட்டி மாரி கட்டிட்டோம். டெப்த்து வந்து ஒரு 2 அடி டெப்த்து கட்டிட்டு 1.25 ஸ்கொயர் டியூப்பில் ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதில் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு ஷேப்பில் பண்ணிட்டோம். அதில் வந்து யூபிவிசி பைப்பில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாமே. யூபிவிசி பைப்பில் கொடுத்து அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ், ஒரு 8 mm ஹோல்ஸ் போட்டுட்டு சம்மர்சபிள் மோட்டர்லாம் வைக்கலாம். நார்மல் மோனோ பிளாக் மோட்டர் வந்து வச்சுட்டு அதுலேருந்து லைன் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். டைரெக்டாக கொடுத்தா லாஸ்ட்டில் தண்ணி வராதுன்றதுக்காக சென்டராக கனெக்ட் பண்ணி ஒரு டீ டைப்பில் போட்டு அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தண்ணி நல்லா ஃபுல் ஃப்ளோவில் வருது. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி வரலும் பாருங்கள், இது ஃபினிஷிங் சூப்பராக பண்ணியிருப்போம். சூப்பராக நாங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தண்ணி வந்து அது ரீசைக்கிள் தான், இல்லை அதுலேயே போயிட்டு வந்து இருக்கிற மாதிரி தான் தண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து இந்த போர்டெலாம் வந்து இது பார்த்திங்கன்னா மேலே போட்டுக்கிற போர்டு வந்து அக்ரைலிக் ஷீட், உள்ளே போட்டுக்கிட்டு வந்து அக்ரைலிக் மில்க் ஒயிட் ஷீட் போட்டிருக்கோம். மேலே வந்து ஏசிபி ஷீட்டு. அந்த ஏசிபி ஷீட்டை வந்து லேசர் கட்டிங் இதுமாதிரி பண்ணி 1.5 அடி ஒரு ஃப்ரேமோட பாக்ஸோட இது பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு 1.5 அடி அப்படி இருக்கும். மேலே நம்ம அந்த மண்டபத்தோட பேர், நம்ம ஒர்க் பண்ணுற மண்டபத்தோட பேர் இது எம்எஸ்கே டைமண்ட் மகால். அதை போட்டு சைடில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் டபுள் ஷீட்டு, இது மேலே வந்து ஏசிபி ஷீட்டு, உள்ளே வந்து அக்ரைலிக் ஷீட்டு. ஏசிபி ஷீட்டில் வந்து லேசர் கட்டிங் பண்ணி அந்த ஹோல் மறைக்கிறதுக்காக அக்ரைலிக் ஷீட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து நம்ம பார்கன் லைட் அந்த கலர் சேஞ்சிங் பார்கன் லைட் வச்சுட்டு அப்படி இருந்த ஒரு வாட்டர் ஃபவுண்டனை இப்படி மாற்றிட்டோம். பின்னாடி ஓப்பன் கொஞ்சம் கேப் அசிங்கமாக இருக்கிறத மாதிரி தெரிஞ்சதுனால ஒரு க்ரீன் நம்மளோட கிராஸ் மேட் இருக்குது பார்த்திங்களா, பிவிசி மேட்டு, அது ஒரு ஃப்ரேமில் செஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பேக் சைடு. அதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நிறைய டெக்கரேட்லாம் பண்ணணும். இந்த ஒரிஜினல் ஃப்ளாஸ் மாரி சின்ன பாட்டில் மாட்டுற மாரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போது ஒரு 80% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்கன் வந்து பேக் சைடு வச்சுருக்கிறது வந்து 2 கலர் தான் வச்சுருக்கோம். அதில் வந்து இன்னும் ஒரு 6 லைட் வைக்கலான்னு ஒரு ஐடியா, மேலேருந்து ஒரு லைட் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. இதான் பண்ணியிருக்கோம். அந்த தொட்டியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டீல் போட்டு மேலே குழாங்கல் போட்டு பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.